இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி டவுன் 22,500 க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ ப்ரீவியஸ் என்னோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 23,000 டவுன் ஆச்சுன்னா 22,500 வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 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 இடத்துலையும் கரெக்டாக 24,000 சம்திங் போனால் ரிட்டர்ன் வரும். 23,300 போனால் செல் ஆன் ரீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். 19th அண்டு 15th இந்த டேட்ஸ்குள்ளே இருக்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே 23,000 பிக் சப்போர்ட், அதை பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிஃப்ட் நிட்டியில் பேஸ்ட் ஆன் நியூஸ் 23,170 வரைக்கும் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா March 23 10:30க்கு. பட் எனக்கு தெரிஞ்சு டுமாரோ என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 23,000 மேக்ஸிமம் இதான் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இருக்கணும். பட் இப்போ வந்து வேர் புட் கால் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ எஃப்ஐ தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஃபியூச்சர்லேயும். மேபி 23,000 வரைக்கும் அவங்க ஹெட்ஜ் இருக்கும், ஹெட்ஜ் வச்சுருப்பாங்க. ஸோ 23,000க்கு மேலே இப்போ ஓப்பனில் இருந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன புல் பேக் 23,000 டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் யூஓடி க்ளோசிங் ப்ரைஸ் அதையும் பார்க்கணும். ப்ளஸ் டுமாரோ எக்ஸ்பைரி. ஸோ அதுவும் நாளைக்கு ஒரு முக்கியமான எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸில் இது கண்டிப்பாக ஒரு மேலே ஒரு வர சான்ஸ் இருக்கா, இல்லை திரும்ப 22,000க்கு இங்கே போயிட்டு ஒரு சப்போர்ட் அட்லீஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். ஸோ நம்ம வாங்க ஏஐ இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா info-alpha.in இருந்து ஸோ இன்னைய டேட் March 23யோட ஏஐ ரிசல்ட் படி பார்க்கலாம் என்னன்னு. ஸோ இதுதான் இன்ட்ராடே சப்போர்ட் 1-2 ரெசிஸ்டன்ஸ் 1-2 வீக்லி பார்த்தீங்கன்னா 23,500 பேஸ்ட் ஆன் ஓஐ டேட்டா பேஸ் பண்ணி தான் இது. ப்ளஸ் ஓவரால் மார்க்கெட் பிரெத்து ஓஐஎஃப்ஐ கேஷ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஏஐ மூலயமா இந்த டேட்டா நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் சோல்டு, அதில் ஒரு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இது ஒரு பவுன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நமக்கு டேட்டா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கீ டேட்டா points suggest potential for short-term volatility extraction bounce, but structural trend remain down until FI short stick reverse. ஸோ நம்ம ஷார்ட்டும் பார்க்கணும், எவ்வளோ அட்லீஸ்ட் லெஸ் தென் 2 lakh கான்ட்ராக்ட் கீழே எப்போ ஷார்ட் குறையுதோ அப்போ நம்ம ஓரளவுக்கு வியூஸ் அவங்க எஃப்ஐயோட வியூஸ் மாறி இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் இண்டஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டோ ஓஐ பார்த்தீங்கன்னா இது ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் நெட் ஷார்ட் 24,000 இருக்குது. கான்ட்ராக்ட் ஆஃப் லாங் ஓகே 2,43,000 இருக்குது. ஸோ கேஷ் செல்லிங் ஓகே நல்லா இருக்குது. 10,000க்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் நிஃப்டி லாங் அன்வைண்டிங் இருக்குது. பிரெத்து ரொம்ப டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பாருங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு. சப்போஸ் 22,500க்கு திரும்ப வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் க்ளோஸ் பிலோ 24 will remove the last institutional anchor and open measured move towards 21,500. ஸோ ஸோ ஓப்பனஸ் படி இவ்வளோ 21,500 அது ரொம்ப ஹையாக தெரியுது. அந்த அளவுக்கு போகுமா? இங்கே காமிக்குது 21,500 நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே இந்த சப்போர்ட். அப்போது ஜூன் மாதம் ஏப்ரல் லோவா
அந்த லோவோட கொஞ்சம் ஹை 21 இது 5 லோ 250 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது காமிக்குது. இது ஜஸ்ட் மேபி பேஸ் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஈவன் சப்போர்ட் இப்போ இருக்குது. என்ன சப்போர்ட்னு பார்ப்போம். 22,500மே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. 23,000ல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி கிஃப்ட் நிஃப்டி படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாருங்கள் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியும் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.